அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு அறிமுகமாக நம்ம இந்த 6ஆம் தந்திரம், அதுல ஞானத்தை நோக்கிய பயணமாக ஒரு யோகி எப்படி தன்னுடைய வாழ்க்கைய ஆ மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற மாரி, அவருடைய யோக வாழ்க்கை ஞானத்தை நோக்கிய பயணத்திற்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஆ இந்த 6ஆம் தந்திரத்துல விளக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா ஆ ஆன்மீக பாதை, ஆன்மீக பயணம், ஆன்மீக வாழ்க்கை. இதுல சில முக்கியமான பங்குகள். உதாரணத்துக்கு, ஆ நாம் எந்த அளவுக்கு இறைவனை நோக்கி பயணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு இறைவன் நமக்கு ஏதோ ஒரு வடிவில ஆ குருவ சரியான குருவ ஆ வழி நடத்துவாரு. அந்த நேரத்துல இறைவனே குருவாக வருவது போல இருக்கும். இப்ப இறைவனே குருவாக வருதுன்னு சொல்லும்போது, நம்மளுக்கு உடனடியா அ இறைவன் தோன்றி நமக்கு குருவா வரும் அப்படிங்கிற அர்த்தத்துல இல்ல. நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒருத்தர் மூலியமா ஒரு சரியான பாதைய, சரியான ஒரு முறைகள எடுத்து சொல்லக்கூடியதாக அந்த இடத்துல இறைவன் ஒரு வாய்ப்ப தருவான். ஸோ அதுதான் சிவகுரு தரிசனம்னு அதுக்கு பேரு. இறைவன் குருவாக வரக்கூடிய அளவிற்கு அல்லது வருவது போல ஆ சில முக்கிய செய்திகள ஒரு சிலர் மூலமாக அந்த செய்திய நமக்கு, அந்த தகவல நமக்கு ஆ கொடுப்பான். அப்படிங்கிறது தான் இந்த சிவகுரு தரிசனம் அப்படிங்கிறதுக்கு ஆ மிக முக்கியமான ஆ ஒரு ஒரு விளக்கம். அந்த இடத்துல நம்மளுடைய கவனம் பூரா ஆ இறைவன நோக்கிய சிந்தனை இருக்கணும். ஒருத்தர் நமக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்றார்ன்னா, அது இறைவன் மூலமாக நமக்கு சொல்லப்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனா அதற்காக அந்த சொல்லப்பட்ட ஒருத்தர நம்ம இறைவனுக்கு சமமாக வைக்கக்கூடாது. சில வேளைகள் இதுதான் நடக்கும். ஒரு ஒருத்தர் குருவ போல இருந்து சில விளக்கங்கள் குடுக்கும்போது, அந்த சிஷ்யமார்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த குருவே தெய்வமாக்கிருவாங்க. குரு தான் இறைவன் ஆக்கிருவாங்க. அப்படி இல்லாம, குரு, குரு தான். அவர் இறைவனாக முடியாது. ஏன்னா, அவரும் ஒரு ஆன்மா தான். ஆனால், அந்த குரு மூலியமாக வந்து அடைகின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. ஏனால் அது இறைவன் இறைவன் நமக்கு தர வேண்டிய அல்லது தரக்கூடிய செய்தியாக அல்லது தகவலாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே, அந்த குருவோட வார்த்தையில கவனம் வைக்கணும். ஆனா, அதே நேரத்துல அந்த குருவையே தெய்வமா ஆக்கிரக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையில, ஆ இன்னொரு பக்கம் நாம இந்த ஞான யோகத்த அடையணும்னா, நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்ட தவம், தியானம் இவற்றில் நம்ம இன்னும் ஆழமா போணும். ஏன்னா, செய்திகள் வெளியிலிருந்து நமக்கு வரும். செய்திகள் நமக்குள்ளும் நமக்கு வரும். இன்னொரு வாட்டி சொல்றேன். செய்திகள் வெளியிலிருந்து சிலர் சிலர் மூலியமாக நமக்கு வரும். அந்த தகவல் அல்லது அந்த விதைகள் அல்லது அந்த தேடலுக்கான விடைகள் அல்லது நாம் தியானத்துல உட்காரும் பொழுது அல்லது தவத்தை மேற்கொள்ளும்போது செய்திகள் நமக்குள்ளும் வரும். நமக்குள்ளும் கிடைக்கும். ஆக அந்த அடிப்படையில நாம நம்ம எப்பயுமே வெளியிலேருந்து கிடைக்கிற செய்தியையும், உள்ளிருந்து நமக்கு கிடைக்கிற செய்தியையும் ஒப்பிட்டு அது இறைவன் கொடுத்தத உறுதிப்படுத்தக்கூடிய பக்குவத்த நம்ம அடையணும். இந்த
பக்குவம் அடைதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தையாக திருமந்திரம் சொல்லுது. யார் யாரெல்லாம் பக்குவமாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு வந்து விடுகிறார்கள், யாரெல்லாம் இன்னும் அந்த பக்குவ நிலையை அடையாமல் அல்லது அபக்குவம் அபக்குவ அபக்குவன்னு சொல்றது. பக்குவம் அபக்குவம். அபக்குவம்னா இன்னும் பக்குவம் அடையல. இப்ப யாரெல்லாம் பக்குவ நிலைக்கு வராங்க, யாரெல்லாம் இன்னும் அபக்குவ நிலையில இருக்கிறாங்க. பக்குவன் அபக்குவன் அப்படின்னு சொல்றது. அந்த அடிப்படையில நம்ம செய்யக்கூடிய இந்த ஞானத்தை நோக்கிய பயணத்துல, நம்ம செய்யக்கூடிய இந்த தவத்துல, தியானத்துல எந்த அளவுக்கு நம்ம பக்குவமா இருக்கோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இறைவன் செய்திகளை கொடுப்பான். இன்னும் பக்குவம் அடையாத ஆன்மகளுக்கு அவனாலையும் கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு சாதாரணமா இருக்கக்கூடியவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் 1 குழந்தைகிட்ட போயிட்டு டிகிரி சப்ஜெக்ட் பேச முடியாது, அல்லது ஏன் ரொம்ப ஃபம்மான் சப்ஜெக்ட் கூட பேச முடியாது. ஏன்னா அதுக்கான பக்குவம் அதுக்குன்னு அடையல. அது போலதான் இந்த ஞானத்திலையும், ஆன்மீக ஞானத்திலையும் எந்த அளவுக்கு அவங்க பக்குவம் அடைஞ்சிருக்காங்களோ அந்த பக்குவத்துக்கு ஏற்றவாறு தான் இறைவன் செய்தியை கொடுப்பான். ஏன்னா அவன் இன்னும் ரொம்ப ஆழமான செய்தியை கொடுத்து அந்த செய்தி விளங்கலைன்னா, புரியாம போச்சுன்னா பலன் இல்லையா? அப்ப அபக்குவனா இருந்தோம்னா, ஆபக்குவன் அதாவது இன்னும் பக்குவம் அடையாத நிலையில் இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி பக்குவம் அடையிறதுக்கு தானே இறைவன் செய்தி கொடுப்பானே தவிர ரொம்ப ஆழமான செய்தியை கொடுக்க மாட்டான். பக்குவம் அடைஞ்ச ஆன்மாக்களுக்கு அதுக்கு அவருடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஆழமான செய்தியை கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நமக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள் எதுவா இருந்தாலும் அது ஆராயக்கூடிய தன்மையில நம்ம இருக்கணும். அது எந்த அளவுக்கு ஆழமான செய்தி, எந்த அளவுக்கு ஆழம் இல்லாத செய்தி அப்படிங்கிறத விட அந்த செய்தி எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மீக பயணத்திற்கு அல்லது ஞான வாழ்க்கைக்கு உதவக்கூடியதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆராய தெரியணும். அப்படி ஆராய தெரிந்தால் மட்டுமே அந்த அந்த கிடைத்த அந்த தகவல், கிடைத்த அந்த செய்தி, இறைவன் கொடுத்த அந்த செய்தியோட தன்மையை நம்ம உணர முடியும். அதே நேரத்துல நாம எதுவும் தவறு செய்துகிட்டு இருந்தாலும் இறைவன் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தவறுகளை சுட்டி காட்டுவான். அது ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய குரு மூலியமாவும் இருக்கலாம், அல்லது உள்ள குற இது தவறு அப்படின்னு உணரக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவான். ஆக இங்க ஒரு செய்தியை கேட்டு அந்த செய்தியில இருக்கிற உண்மைய அல்லது தத்துவத்தை புரிஞ்சு கொள்ற பக்குவம் வேணும். அதே நேரத்துல அது தவறாக இருந்துச்சுன்னா அந்த தவறிலிருந்து அந்த தவறுகளை நீக்கி பக்குவம் அடையக்கூடிய நிலையும் நம்மளுக்கு வேணும். ஆகவே இந்த ஞான யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் நமக்கு தரக்கூடிய அந்த செய்திகளை, அந்த சிவ செய்திகளை, அந்த சிவ தகவல்களை எந்த அளவுக்கு நம்ம அவன் மேல நெருங்குறோமோ, எந்த அளவுக்கு அவன் மேல அன்பு கொண்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இறைவனும் அதுக்கு நம்ம மேல அன்பு கொண்டு அதை நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பான். எந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்துல பக்குவம் அடையிறோமோ அந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தகவல்களும் தருவான், செய்திகளும் கொடுப்பான். நம்மளுடைய ஆன்மீக முதிர்ச்சின்னு சொல்றது. பக்குவம்னு தமிழ்ல இன்னொரு வார்த்தை வந்து ஆன்மீக முதிர்ச்சி, மன முதிர்ச்சி. அந்த முதிர்ச்சிக்கு ஏற்றவாறு தான் செய்திகளும் ஆழமா இருக்கும். முதிர்ச்சி இல்லாதவங்களுக்கு ரொம்ப ஆழமான செய்தி இறைவனால கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் விளங்காது. ஆகவே இந்த ஆன்மீக முன்னேற்றத்திற்கான பல்வேறு நிலைகளையும் ஞானம் பெறுவதற்கான உண்மையான வழிகளையும்
புறத் தோற்றங்கள், புற வழிபாட்டு முறைகளை விடுத்து அகத்தில் இறைவனை காணக்கூடிய முறைகளை கற்றுக்கொள்வதிலும், மிக முக்கியமாக இறைவன் தருகின்ற அந்த செய்திகளை புரிந்து கொள்வதிலும், அதற்கேற்ற பக்குவ நிலை அடைவதிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தந்திரமாக தான் இந்த 6ஆம் தந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த 6ஆம் தந்திரம் மூலமாக நாம் பல நல்ல விஷயங்களை, ஒரு ஆன்மீகத்து பக்குவத்துக்கு வரக்கூடிய விஷயங்களை நம்ம பெற முடியும். நம்மளுடைய ஆன்மீக பக்கத்தை வளர முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாப்டர் எல்லாமே அப்படி இருக்கும். முதல்ல சிவகுரு தரிசனம், அப்புறம் திருவடி பேரு, ஞான நேயம், துறவு, தவம், தவ நிந்தை, ஞானம் வருதல், அவவேடம், தவவேடம், திருநீரு, ஞான வேடம், சிவவேடம், அபக்குவன், பக்குவன் அப்படிங்கிற மாதிரி அந்த தந்திரத்தோட தலைப்புகள் எல்லாமே ஒருத்தர் அந்த ஞான வழியில செல்வதற்காக எப்படி தன்னை வளப்படுத்திக் கொள்ளணும், எப்படி தன்னை மேம்படுத்திக் கொள்ளணும், அதே நேரத்துல தவறு இருந்தா அதையும் புரிஞ்சு அந்த தவறுகள் நீக்கக்கூடிய பக்குவத்துக்கும் வந்துடணும். அப்பதான் அந்த பக்குவத்துக்கு ஏற்ற சரியான செய்தியை இறைவன் கொடுப்பான் அப்படிங்கிறது தான் இந்த 6ஆம் தந்திரத்தோட மிக முக்கியமான கருத்து. அந்த அடிப்படையில அடுத்த வாரங்கள்ல நம்ம ஒரு சாப்டரா இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். இன்னைக்கு இந்த ஞான யோகம் அல்லது ஞான மார்க்கம், ஞான வழி, அதை குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் எழுந்துச்சுன்னா இப்ப நீங்க கேட்கலாம். யாருக்காவது இந்த இந்த சாப்டர், இந்த தந்திரம், அதை குறித்து இன்னும் சரியா விளங்கல, இந்த தந்திரத்தோட முக்கியத்துவம் என்னன்னு புரியல, இதன் மூலம் நம்ம என்ன பலன் அடைப்போம்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசுல சில கேள்விகள் எழுந்துச்சுன்னா அதை நீங்க கேட்கலாம். சார், ஒரு ஜெனரல் கொஸ்டின். இப்போ நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். சில ராமகிருஷ்ண மடத்துல சில சாமியாருங்கெல்லாம் வராங்க. மற்ற மற்ற குருமார்கள்லாம் வராங்க. அவங்களுக்கு வந்துக்கிட்டு ஒரு தீபம் இல்லை, நான் கண்ணால ஒரு 10 தீபம்னு காட்டுறாங்க. அதாவது இப்போ கிருஷ்ணர் அவதாரம் 10 அவதாரம்னா 10 போஸ் கொடுத்து 10 தீபம் அவருக்கே காட்டுறாங்க. அதை பத்தி ஏதாவது நீங்க இதை சொல்லிட்டீங்க ஏற்கனவே. அவர் கடவுள் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அவர் குருவுக்கு ஈக்குவல்னு தான், அவரை கடவுள் ஆக்கிடப்படாதுன்னு. ஆனா பப்ளிக்லி இது நடந்துகிட்டு இருக்கிறத நான் நேரடியா பார்த்துருக்கேன். உங்களோட கருத்து ஏதாவது? அதனாலதான் அந்த இந்த 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 முக்கியமான இந்த தந்திரத்துல பக்குவம் அடைந்த ஆன்மாக்கள், பக்குவம் அடையாத ஆன்மாக்கள்னு அந்த குறிப்பு கொடுக்குறாரு. பக்குவன், அபக்குவன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இந்த பக்குவம் அடைஞ்ச ஆன்மாக்கள் குருவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அதெல்லாம் கொஞ்சம் கூட குறை வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க, அவங்கள உயர்வா கருதுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஆனா எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த குருவை போயிட்டு இறைவனுக்கு இணையா வைக்க மாட்டாங்க. அவர் தான் இறைவன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்னும் பக்குவம் அடையலைன்னு தான் அதுக்கு அர்த்தம். அதை விளக்குறதுக்கு தான் இந்த தந்திரத்துல பக்குவ நிலை, அபக்குவ நிலை, முதிர்ச்சி முதிர்ச்சி அடைந்தவர்கள், முடிச்சு அடையாதவர்கள் அப்படிங்கிற டாபிக்கை இங்க நமக்கு வைக்கிறாரு. ஆக அந்த அடிப்படையில இது ஒரு ஒரு குருவோட கடமை என்னன்னா, தன்னை யாரும் கடவுளை வழிபடக்கூடாதுன்னு அந்த குருவுக்கே தெரியணும். இப்படி வழிபட விட்டோம்னா அது குருவோட தவறா குறை ஆகுது. குரு தன்னோட கர்மா அனுபவிக்க போறாருங்கிற மாதிரி தான் ஆகுது. ஆகவே நல்ல குரு என்ன செய்வார் அப்படின்னா அதை தவிர்த்துருவாரு. தன்னை குருவா வழிபடுறத வேணான்னு சொல்லிடுவாரு. தன்னை தெய்வமா வழிபடுறத வேணான்னு சொல்லிடுவாரு. என்னதான் அந்த சிஷ்யர்கள் எல்லாமே
அதுக்கான முயற்சி எடுத்தாலும் அது அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுவார். ஆனா அதுல கிடைக்கிற ஒரு விதமான சந்தோஷம், ஒரு விதமான மரியாதை, ஒரு விதமான நம்மள எல்லாரும் கடவுளை நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவம் இப்பெல்லாம் அமைஞ்சிருச்சுன்னா ஒருத்தர்கிட்ட, அவர் ஒரு நல்ல குருவா இருக்க மாட்டாரு. ஆனா என்னன்னா அதை வந்து பயன்படுத்திக்க பார்ப்பாரு. ஏன்னா அதுல அவர் அறியாம அவர் வந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பாரு. உயர்வை நம்மளோட உயர்வை பாக்குறாங்களே ஓகே அப்படிங்கிற மாதிரி அனுபவிப்பாரு. ஸோ அதனால அது வந்து அவருடைய கர்மா, அஹ், தீய வினைகள் தான் அவர் வந்து சொல்ல போகுது. இருந்தாலும் உம் திருமந்திரத்தை முறையா இப்ப இந்த 6ஆம் தந்திரத்தெல்லாம் முறையா படிச்சவங்க யாரும் குருவை கடவுளாக ஆக்க விட மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாயன்மார் கதையை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நாயன்மார் இருந்தாரு. அவர் பேர் வந்து அப்பூதி அடிகள்னு பேரு. இந்த அப்பூதி அடிகள் வந்து திருநாவுக்கரசர் மேல அளவற்ற அன்பு கொண்டவர், அளவற்ற மரியாதை வைப்பவர். தான் செய்யக்கூடிய எந்த நல்ல காரியம் இருந்தாலும் அதுக்கு திருநாவுக்கரசரோட பேரை வச்சுதான் வைப்பாரு. உதாரணத்துக்கு ஒரு தண்ணீர் பந்தல்னா அது திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். உதாரணத்துக்கு யாராவது வந்து கொஞ்சம் இளைப்பாறணும், ஒரு கொஞ்சம் உணவு கிடைக்கணும்னா அது ஆஹ், திருநாவுக்கரசர் இளைப்பாறும் இடம் அப்படிதான் பேர் வைப்பாரு. அப்படி அவரு செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசர் பேரை சொல்லிதான் செய்வாரு. அதே நேரத்துல சிவபெருமான மேல அளவு கடந்த அன்பும் வச்சிருப்பாரு. ஆனா திருநாவுக்கரசர் தான் அவருக்கு எல்லாமே. எதுக்கு எடுத்தாலும் திருநாவுக்கரசர் தான் சொல்லுவாரு. இப்ப என்ன அவர் அந்த அப்பூதி அடிகள் நமக்கு காட்டுற ஒரு நல்ல ஒரு பக்குவ நிலைனா, திருநாவுக்கரசரை வந்து மிக உயர்வா கருதுறாரு, ஒரு குருவா கருதுறாரு. அந்த அடிப்படையில அவருக்கு வந்து ஒரு உயர்வான ஒரு மரியாதை கொடுக்குறாரு. அவரோட பேர்லயே எல்லாம் செய்யறாரு. இறைவன் பேர்ல கூட செய்யல, அவர் பேர்ல அந்த திருநாவுக்கரசர் பேர்ல தான் செய்யறாரு. ஆனா திருநாவுக்கரசர் தான் இனிமே எனக்கு கடவுள்னு சொல்லல. அந்த பாயிண்ட்ல தான் அப்பூதி அடிகள் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்ப இந்த மாதிரி ஞான நூல்கள், திருமந்திரம் போல ஞான நூல்கள் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள, நமது நாயன்மார்கள் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள நமக்கு அந்த பக்குவம் கிடைக்கும். பக்குவம் கிடைக்காம இருக்கிற ஆன்மாக்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க அது வந்து அவங்கள அறியாம அந்த தவறு செய்யறாங்க. அதை வந்து அது மூலியமா அவங்க இறைவனை அடையவும் முடியாது. அந்த முதிர்ச்சியும் கிடைக்காது. இருந்தாலும் தற்காலிகத்துக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த குரு சொல்றாருன்னா அந்த குரு தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய அந்த தவறை வந்து குரு தான் செய்யக்கூடாது. அது 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 பக்குவம் இல்லாதனால அந்த அந்த ஆன்மா செய்யறாங்க. ஆனா அதை தவிர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு கடமை வந்து அந்த குருகிட்ட இருக்கு. அதை செய்ய தவறுற குரு வந்து ஒரு நல்ல குருவா இருக்க மாட்டார். சரியா? வேற எதுவும் கேள்வி இருக்கா? பேச சரி, இன்று வந்து ஒரு அறிமுக வகுப்பா இருக்கிறதுனால நம்ம இதோட முடித்து கொள்ளலாம். அடுத்த வாரங்கள்ல இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன்லாம் பண்ணி இந்த வகுப்போட சிறப்புகளை பத்திலாம் சொல்லி இன்னும் அதிகமான மாணவர்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம்ம அட்மின் ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவரை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. ஆ செல்வராஜ் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. ப்ரோ இப்ப வந்து நான் இந்த இதை பார்க்கும்போது தந்த்ரா 6 பார்க்கும்போது சீக் ப்ராப்பர் குருன்னு போட்டிருக்கு. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னாக்க, சப்மிட் எவ்ரிதிங் யுவர் பாடி லைஃப் அண்ட் வெல்த் டு தி ஹோலி குரு whom you seek, then you will surely constantly reach Shiva state. அப்படின்னு எனக்கு அவ்வளவு புரியல. அதாவது இறைவன் நிச்சயமாக நமக்கு வழிகாட்டியாக குரு அனுப்பாம இருக்க மாட்டான். நம்மளுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி குரு அனுப்பதான் செய்வான். அந்த குருவோட சொல்லக்கூடிய அந்த அவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளதான் வேணும். இங்க என்ன ஒரு கவனமா இருக்கணும்னா அந்த குருவை கடவுளாக்க கூடாது. குரு நம்ம எப்படி நம்ம வந்து அது வந்து அது வந்து பாருங்கய்யா, நம்ம வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு 2 அப்ரோச் இருக்கு. எக்ஸ்டர்னலா இந்த குரு சொல்றதை கேட்கிறோம்ல, அதை மட்டும் நம்ப கூடாது. நம்ம உண்மையில நம்ம இன்டர்னல்ல நம்ம செய்ய வேண்டிய தியானம் அதெல்லாம் செய்யணும். ஸோ இன்டர்னல் நமக்கு மெசேஜ் கிடைக்கும்.
ஸோ இன்டர்னல் மெசேஜும் இம்பார்ட்டன்ட் டு கம்பேர் வித் த எக்ஸ்டர்னல் மெசேஜ். ஓகே ஓகே bro. அதுதான் ஒரு சிறப்பான ஆன்மீக முதிர்ச்சி அது. சரியா? இந்த 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 குருவை பத்தி பேசும்போது ப்ரோ, நம்ம வந்து எப்படி அந்த குரு சீக் அதாவது நமக்கு அவர் தென்படுவாரா இல்ல நம்ம போய் தேடணுமா? ஏன்னா இது வரைக்கும் நான் இல்ல, எனக்கு நம்ம தேட இந்த வேண்டிய மாதிரி ஒரு அவசியமே குரு இல்ல. நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அந்த குருவே வந்து ஏதோ ஒரு அடிப்படையில நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அது வந்து குருனா அது என்னமோ ஒரு ஆசிரமத்தை வச்சு நடத்துறவரு அப்படி நினைக்க கூடாது. நல்ல தகவல்களை கொடுக்கக்கூடியவரா அவரு நம்மளுக்கு இறைவன் காட்டுவார். இந்த செய்தி நல்ல செய்தி, இந்த செய்தி இவர் சொல்ற செய்தி, இது நான் சொல்ற செய்திய உனக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி இன்டர்னலாவும் மெசேஜ் வரும் நமக்கு, எக்ஸ்டர்னலாவும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் பர்சன்ட் இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே ஓகே சரியா? விளங்குது ப்ரோ. சரி, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். நன்றி நன்றி. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த கிளாஸ் வந்து 8:30 ஸ்டார்ட் பண்ணணும். 8:30 அடுத்த கிளாஸ், அதாவது சிவ யோகம் தானே? ஆமா. சரி. ஓகே, ஸோ முடிஞ்சா போய் லைட்டா டின்னர் சாப்பிட்டு 8:30 வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே.